அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மேஷம் ராசிக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த 2025 ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை உங்களுக்கு புரிய வைக்கும். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், ஒரு இடமாற்றம் ஏற்படும். வேலை விஷயத்துல கூட ஒரு புதிய வாய்ப்புகளால நீங்க ஒரு தொலைதூர பயணம் கூட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சில பேருக்குலாம் உண்டு. சில பேருக்கு சுற்றுலா மாதிரியோ அல்லது ஒரு சிறு தூர பயணமோ செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையோ ஆதாயத்தையோ தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் பூரட்டாதி நட்சத்திரத்துல வந்துட்டாரு. 9 குறையினுடைய நட்சத்திரத்துல சனி இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை கையில் எடுப்பீங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி இந்த மாசத்தோட பிற்பகுதியில ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும். 10ல சூரியன் இருக்கிறது திக் பலம். மேலும் செவ்வாயோட கனெக்டிவிட்டி, செவ்வாய் ராசியாதிபதியும் வக்ரம் பெற்று பலமாகவே இருக்கு. வர்க்கோத்தமும் ஆகுது மாதத்தோட பிற்பகுதியில. புனர்பூசம் 4ஆம் மாதத்துக்கு வந்துருது. பொதுவாகவே குருவோட சாரத்துல சனி பகவான் இருக்கும்போது குரு உங்க ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதின்றதுனால வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் கூட உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். அங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு சில பேருக்குலாம் ஏற்படும். சில பேருக்குலாம் 10ல சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில வர்றதுனால இருக்கிற வேலையிலேயே கூட ஒரு பதவி உயர்வு, ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படும். அங்கேயே அந்த ஒர்க் பண்ற இடத்துலயே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதே போல உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தொல்லை கொடுத்தவங்க இந்த நேரத்துல சற்று அமைதியாக இருப்பாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருப்பீங்க. வேலை விஷயமா மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இல்லாம இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு உண்டு. பொதுவாகவே தொழில் மூலம் லாபங்கள் வரும், அதனால கடன் இல்லாம இருப்பீங்க. மேலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பிள்ளைகள் வகையில கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். ஆனாலும் உங்க பிள்ளைகளுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் செட் ஆகலாம், உங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். அல்லது புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போய் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 11ஆம் பாவகத்துல சுக்கிரனும் இருக்கிறாரு. இந்த மாதத்தோட இடத்துல 24ஆம் தேதி வரலும், ஜனவரி 24 வரலும் இந்த 7ஆம் அதிபதி சுக்கிரன் இங்க 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சில பேருக்குலாம் சதா சச்சரவுகள் இருக்கு, ஒரு பிரச்சனையோடய இருக்கு, இன்னமும் எங்களுக்கு மாறல அப்படின்றவங்க இந்த மாதத்துல கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. மேலும் வாழ்க்கை துணையோட சேர்ந்து நீங்க திட்டமிடுவீங்க. எதிர்கால வாழ்க்கை சம்பந்தமாக அல்லது வீடு அல்லது வாகனம் வாங்குறது சம்பந்தமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திட்டமிடல் உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். அது சொத்துக்கள் வகையிலையோ அல்லது லேண்டு வாங்குறது அல்லது பாத்தீங்கன்னா விற்க முடியாத ஒரு சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள், சுப விரயங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். உங்க ஹெல்த்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணிக்குவீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச பங்கம் ஆகிறாரு. சோ அப்போ ராசியாதிபதி வலுவாக இருக்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ் ஆகும். இந்த நேரத்துல நீங்க வேலை தேடுறீங்க, வேலை இல்லாம இருக்கீங்க, புதிய வாய்ப்பு கிடைக்குமான்னா கிடைக்கும், முயற்சி செய்யலாம். அதுவும் குறிப்பா மாதத்தோட இறுதியில 14ஆம் தேதிக்கு மேல வாய்ப்புகள் பெட்டராகவே இருக்கு. இந்த 4ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவுகள், தாயாருக்கு உடல்நல பாதிப்பு, அதே போல உங்களுக்கே கூட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை உண்டு. பெண்களாக இருக்கீங்க அல்லது வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில, சகோதர வகையில சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் இந்த காலகட்டத்தில் வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருந்தாலும் மற்ற உறவுகளால திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் போகும். அதனால மற்ற உறவுகளோட பெருசாக உறவாடாமல் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நல்லது. இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு வக்ரமாய் இருக்கிறதுனால பொதுவாகவே கொடுத்த பணம், வேற யார்கிட்டயாவது பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதை கலெக்ட் பண்ணவே முடியலன்னாக்க இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல நீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு அமௌண்ட், கடனா கூட ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த அமௌண்ட் கைக்கு வரும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வருமானம் வரும். சில வாய்ப்புகள் உங்க கதவு தட்டும், அதை பயன்படுத்திக்கிறது உங்களுடைய திறமை தான். அதே போல இந்த நேரத்தை பொறுத்தவரையிலும் பயணங்களால் ஆதாயம் வரும். வாழ்க்கை என்பது மாற்றத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு இல்லையா? அதுல குறிப்பா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
திருமணம் பேசி முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்போ அல்லது வரன்கள் புதிதாக வரக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். கடந்த காலத்துல வரன் அது தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு வரன் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இனிமேல் வரும் காலங்களில் உண்டு. அதனால கவலைப்பட தேவையில்லை. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முடிவு வரும். அதாவது ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னாக, பிரியாம ஒற்றுமையாவே இருக்கிறீங்கன்னாக இந்த நேரத்துல ஒரு அந்யோன்யமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் வழக்குகளால பிரிந்திருக்கீங்க அல்லது வழக்கே இல்லாம தனித்தனியா கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறீங்க, வாழ்றீங்க அப்படின்னாக்க, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு சில உறவுகளால சில எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றங்களை தரும். குறிப்பா 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனை பொறுத்தவரையிலும் 9ல் இருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 9ஆம் பாவகத்துல மாதத்தோட பெரும்பாலும் நாட்கள் இருக்கிறதுனால புதனை பொறுத்தவரையிலும் வழக்குகள் பொறுத்தவா பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் இழுபறியா தான் இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில முடிவுகள் எடுக்காம போஸ்ட்போன் பண்ணுங்க. டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வழக்கு கொஞ்சம் டிராக் ஆயிட்டு இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல சக்சஸ் ஆகும். பட் ஆனா இந்த ஜனவரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்க ஒரு முடிவு தெரியாம டிராவல் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கும். வாழ்க்கை என்பது மாறுதலுக்கு உட்பட்டதுன்றது நீங்க நிறையவே புரிஞ்சுட்டு இருப்பீங்க கடந்த காலங்கள்ல. அதாவது நிறைய எதிர்பார்க்குறீங்க வாழ்க்கை துணைவிட்ட பொசசிவா இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்னாக்க, நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ஆத்மா பிறப்பெடுத்தது நம்ம கர்மாவை கழிப்பதற்காக. அதே போல நமக்கு யாரெல்லாம் உறவாக வராங்களோ அந்த உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் கடந்த ஜென்மத்துல அவங்கள நாம பாதிச்சிருப்போம். கலஸ்தரம் சார்ந்த விஷயத்துல நாம சரியான முடிவுகள் எடுக்காம ஒத்துழைப்பு இல்லாம இருந்திருப்போம். அவர்களே திரும்பி நமக்கு வாழ்க்கை துணைவராக இதை சரியான கோஆபரேஷன் இல்லாத மாதிரி நாம அந்த மன வருத்தத்தை இப்ப அடையக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கும். சில பேருக்கெல்லாம் இதுதான் கலஸ்தர தோஷம்ன்றது. அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறவங்க பொறுத்தவரையிலும் ஒரு நிலையில இந்த மாதத்துல கொஞ்சம் மன உளைச்சல்லாம் இருக்கும், கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும், எதிர்பார்த்த விஷயம் நடக்காது, தனித்து இருக்கிற மாதிரி தான் சில பேருக்குலாம் இருக்கும். ஆனா கணவன் மனைவி ஒற்றுமையா குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. அதை தெளிவா சொல்லிடுறேன். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சக மாணவர்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில தேவையற்ற பழக்க வழக்கங்களால கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்படும். உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், 12th வரலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லாவே படிப்பாங்க. கூடுதல் எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் உண்டு. அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம், நல்லாவே படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேர்வுகள் வந்தா கூட எக்ஸாம் எழுதுனா சக்சஸ் ஆகிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணுங்க. மேலும் புதிய திட்டங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. புதிய தொழிலையோ புதிய முயற்சியோ நீங்க கையில் எடுக்கக்கூடிய ஆண்டுதான் இந்த வருஷம். அதுல 2025 ஜனவரி மாசம் தொடக்க மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். தொழில் விஷயமால பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவுகளையும் கொடுப்பார். 6ஆம் இடத்துல கேது. இந்த கேதுவை பொறுத்தவரை கேதுக்கு வீடு கொடுத்து 9ல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தவரை சில பாக்கியங்கள்ல சில பிரச்சனைகள், செலவுகள், புத்திர பாக்கியத்துக்காக நீங்க ட்ரை பண்றீங்கன்னாக்க அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகும். அது கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க கையிருப்பு சேர்த்த முடியாத மாதிரி கொஞ்சம் நிறைய செலவாகும். ஆனா அதுக்கு ஈக்குவலா பணமும் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால பிரச்சனை கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மருத்துவம் சார்ந்த தொழில், அரசு பணியில் இருப்பவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், கடன் நடத்துறாங்க, சேல்ஸ் பண்றீங்க, மார்க்கெட்டிங்ல பண்றீங்க அல்லது ஆசிரியரா இருக்கீங்க, கன்சல்டேஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமே வருமானம் வரும். அதே போல டிரான்ஸ்போர்ட், ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். மேலும் பார்மா தொழில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். பங்கு சந்தையை பொறுத்தவரையிலும் இன்ட்ராடே இல்லாம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதம் தான். அதாவது இன்ட்ராடேவை பொறுத்தவரையிலும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது உங்களுடைய எபிலிட்டியும் கூட இருக்கு. தனிப்பட்ட ஜாதகமும் பார்க்கணும். சில பேருக்குலாம் எதை போட்டாலும் உடனே பணம் வரும். சில பேருக்குலாம் ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப யோசிச்சு நிறைய கத்துக்கிட்டு போட்டா கூட வராது, லாஸ் ஆகும். அது நம்மளுடைய அதிர்ஷ்டம், நம்மளுடைய சுய ஜாதகமும் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல நாலேஜ் இருக்குன்னா அதை செய்யலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொதுவா சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் பங்கு சந்தையில ஈடுபடலாம். ஆனா அது லாங் டேர்மா பண்ணும்போது பெட்டராகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக சொல்ல போனாக்க கையிருப்பு ஏன்னா ஏதோ ஒரு வகையில கரையும். அந்த வகையில
சுப செலவு பண்ணிடுங்க. ஒரு டெபாசிட் பண்ணிடலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில ஜுவல்லரி வாங்கலாம். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் சில பேருக்குலாம் இந்த மாதம் செலவாகும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவான மாதம் தான். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்தவரை இந்த மாதம் குறிப்பா வந்து காதல்ல இருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னாக்க அதுல சில சிக்கல்கள் இருந்துருது, கடந்த காலத்துல இருந்ததுன்னா இப்ப அந்த சிக்கல்கள் இல்லாம மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரிந்து இருக்கீங்கன்னா சேருவீங்களான்னா சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வருமானம் வரும், லாபங்கள் அதிகமாகவே வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. புதிய கடன் கேட்டாலே புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை விஷயமா இந்த மாதத்தில் இருந்து வந்த இழுபறி பிரச்சனை எல்லாம் இல்லாம அவளுக்கு மரியாதையோடு நடத்தப்படுவீங்க. வேலையில கம்பீரமாக இருப்பீங்க. வேலை விஷயமா புதிதாக தேடினா கூட புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய தொழிலை கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம். கோபம் டென்ஷனால சில கருத்து வேறுபாடுகள் வரும். குறிப்பா அந்த உறவுகளால தான் அந்த கருத்து வேறுபாடுகள் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எல்லாருக்குமே வந்து சிறப்பு தான். சொல்ல போனா பரணி, கிருத்திகை, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே பாசிட்டிவான மாதம் தான். ஏன்னா கிரக கோச்சார கிரகங்கள்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு. நமக்கும் நடக்கக்கூடிய தசாபுக்தி நல்லா இருக்குன்னாக்க நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா கூட அங்க படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சுட்டு சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உள்ளே இருக்கு, பார்த்துட்டு வரலாம். மதுரை பக்கம் இருக்கக்கூடியவர்கள் திருமோங்கூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம் இருக்கு, சன்னதி இருக்கு அதுக்குள்ளாரியே, அதை நீங்க தரிசிக்கலாம். சோ சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பு. அப்படி இல்லைன்னா அருகாமையிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.